ஹாப்பி அக்ஷய திருதியை. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. ஓட்டுப்பதிவு சதவிகிதம் அதிகமாக இருக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுல இருந்தே எல்லா கட்சிகளிலும் ஒரே பரபரப்பு தான். முதல்வர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான்னு எல்லாருமே கள நிலவரம் என்னன்னு ரொம்பவே ஆர்வமாக விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இத பத்தி சிஎம் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவங்க கிட்ட விசாரிச்சப்ப எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே தன்னுடைய செயலாளர்களிடம் பேசின ஸ்டாலின் நிலவரம் என்னன்னு கேட்டாரு. அவங்க மாவட்ட கலெக்டர்களை கூப்பிட்டு கேட்டாங்க. கலெக்டர்கள் மாவட்டங்களோட நிலவரம் பத்தி கொடுத்த ரிப்போர்ட்டை ஸ்டாலினுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமாக போலீஸ் அதிகாரிகள் கிட்ட நிலவரம் என்னன்னு விசாரிச்சாரு ஸ்டாலின். அவங்களும் மாவட்ட எஸ்பிக்கள் கிட்ட ரிப்போர்ட் வாங்கி ஸ்டாலின் கிட்ட கொடுத்தாங்க. அதே மாதிரி திமுக மண்டல பொறுப்பாளர்கள் கிட்ட நேரடியாகவே எப்படி ஓட்டு பதிவாகி இருக்கு, தொகுதிகள்ல என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு கேட்டாரு. அமைச்சர்கள் கிட்டையும் இதே மாதிரி தகவல்களை கேட்டிருந்தாரு. அதோட நிற்காம முக்கிய வேட்பாளர்களுக்கும் போன் போட்டு எப்படி இருக்கு உங்க தொகுதி, எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க, தெம்பா இருங்க, நம்ம ஆட்சி தான் தொடரப்போகுதுன்னு நம்பிக்கையா பேசினாரு. இவ்வளவு விவரங்களையும் கேட்டுட்டு சீனியர் அமைச்சர்கள் கிட்ட தனிச்சே நம்ம ஆட்சி அமைப்போம், நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது, கூட்டணி கட்சிகளுக்கு சில இடங்கள்ல பாதிப்பு இருக்குது, விஜயால நம்ம ஓட்டு சதவிகிதம் அதிகமாகவும் போகல, நம்ம ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அலையும் இல்ல, சைலண்டா நமக்கு ஆதரவு இருக்குதுன்னு சொன்னாரு ஸ்டாலின். இதுக்கு பிறகுதான் இன்னைக்கு கொடைக்கானலுக்கு கிளம்பினாரு ஸ்டாலின். மதுரை ஏர்போர்ட்ல பிரஸ்ஸ பார்த்து வெற்றி வாய்ப்பு சூப்பராக உள்ளது என கட்டை விரலை உயர்த்தி காட்டி மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்திட்டு கொடைக்கானல் போயிருக்காரு ஸ்டாலின் என்றனர். இதே மாதிரி முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக IAS IPS அதிகாரிகள் வட்டாரம் இருக்கிறது. அவங்க கிட்ட கள நிலவரம் எப்படி இருக்குன்னு விரிவாகவே கேட்டிருக்கிறார் எடப்பாடி. அத்துடன் தேர்தலில் போட்டி போட்ட முக்கியமான வேட்பாளர்களுக்கும் போன் போட்டு டீட்டெயிலா தொகுதிகளோட நிலவரத்தை கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு மூத்த நிர்வாகிகளிடம் பேசுறப்ப விஜயால நம்ம ஓட்டு தான் போகும்னு சில பேர் சொல்றாங்க, எதுக்கு இப்படி குழப்புறாங்கன்னு தெரியல, போன டைம் விஜய் என்ன செஞ்சாரு, கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போய் திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டாரு, அவங்க ரசிகர்களும் திமுகவுக்கு தானே போன டைம் ஓட்டு போட்டாங்க, இப்ப விஜய் தனியா நிக்கிறாரு, அப்ப திமுகவோட ஓட்டுகளை தானே அவர் பிரிப்பார், நம்ம ஓட்டுகளை எப்படி அவர் பிரிப்பார்னு சொல்றாங்க. திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில தான் மக்கள் இருக்காங்க, அதனால நாம ஆட்சி அமைக்கிறதுல எந்த பிரச்சனையுமே வராது என்று சொல்லி இருக்கிறார் எடப்பாடி. அத்துடன் அதிமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்த பிரமாணியா நிறுவனம் நடத்திய சர்வே முடிவுகள் படி அதிமுகவுக்கு 130 சீட் கிடைக்கும் என்கிற தகவலையும் சீனியர் மாஜி அமைச்சர்கள் கிட்ட ஷேர் செஞ்ச எடப்பாடி, நாம ஒவ்வொரு ஓட்டுக்கும் ரூபாய் 1000ன்னு கரெக்டா எல்லா இடங்களிலும் கொடுத்துட்டோம், ஆனா திமுக சைடுல ஓட்டுக்கு பணம் சரியாக கொடுக்கலைன்னு சொல்றாங்க, 5 வருஷ ஆட்சியில திமுக நிர்வாகிகளுக்கு பெருசா ஆதாயம் இல்லாததால அவங்க ஓட்டுக்கு பணம் தராம விட்டுட்டாங்கன்னு சொல்லி இருக்கிறார் என்றனர். விஜய் தரப்புல என்ன மாதிரி ஆலோசனை நடத்துறாங்கன்னு விசாரிச்சோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜயோட அரசியல் ஆலோசகரான வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. அதாவது 2026 தேர்தல் அப்படிங்கிறதே 3 ஜேக்களை வச்சுதான் இருக்கு. அதாவது ஜீசஸ், ஜோசப் விஜய், ஜான் ஆரோக்கியசாமி, இந்த 3 ஜேக்கள் தான் 2026 தேர்தல்ல ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. அதே மாதிரி நாம 148 சீட் கன்ஃபார்மா ஜெயிச்சிடுவோம். ஏன்னா இந்த சர்வே எடுத்தது அமெரிக்கா நிறுவனம், அவங்களுக்கு ஃபேக்ட் என்னவோ அதை மட்டும் தான் சொல்ல தெரியும். ஏன்னா அவங்களுக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை, அதனால நாம தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி இருந்தாரு. எலெக்ஷனுக்கு பிறகு நடந்த ஆலோசனையிலையும் எல்லா கட்சிகள்ல இருக்கிற மெஜாரிட்டியான குடும்ப ஓட்டுகள் நமக்கு வந்திருக்கு, நிச்சயம் நம்ம ஆட்சிதான்னு நம்பிக்கையா விஜய் கிட்ட சொன்னாரு. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதி தாவேக்க நிர்வாகிகள் கிட்ட பேசுறப்ப, நாம 125 சீட் வாங்கி ஜெயிச்சிடுவோம், நம்ம ஆட்சிதான் அமைய போகுது, ஆனாலும் கவுண்டிங் அன்னைக்கு கவனமா இருங்க, திமுக காரங்க எதுவும் செய்வாங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு அட்வைஸ் செஞ்சிருக்காரு. இதற்கிடையே 29 பேர் கொண்ட விஜயின் அமைச்சரவை பட்டியல்னு ஒண்ணு வைரல் ஆகிடுச்சு. அதை வச்சு தாவைக்காவுக்குள்ள ரணகளமே நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, ஏன் ராஜ்மோகன் அண்ணன் பேரு அமைச்சரவையில இல்ல, அவர் பேசி பேசியே நம்ம கட்சியை வளர்த்திருக்கிறாரே, எங்க மாவட்டத்துல ஒருத்தர் கூட அமைச்சரவை லிஸ்ட்ல இல்லையேன்னு ஏகப்பட்ட சண்டை நடந்துகிட்டே இருக்குதாம். காரைக்குடியில போட்டி போட்ட சீமான் தன்னோட சகாக்கள் கிட்ட பேசும்போது, நம்ம தொகுதியில காங்கிரஸுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு, அதோட ஒவ்வொரு பூத் நிலவரத்தையும் டீட்டெயிலா கேட்டு வெற்றி பெறுவோம்னு நம்பிக்கையோடு சொல்றாரு.
திமுக கூட்டணியில காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் அடுத்த கட்ட வேலைக்கு ரெடியாகிட்டாங்க. எலெக்ஷன்ல சீட் கொடுக்காத திருப்போரூர் பாலாஜிக்கு விசிக பொருளாளர் பதவியையும், ஆலூர் ஷா நவாஸுக்கு விசிக முதன்மை செயலாளர் பதவியும் கொடுத்திருக்கிறாரு திருமா. பாஜக வராகின்னு ஒரு நிறுவனத்தை வச்சுதான் எலெக்ஷன் ஒர்க் செஞ்சாங்க. களத்துல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்களை இந்த நிறுவனம் தான் சொல்லியது. இதை பத்தி விசாரிச்சப்ப விஜயால எங்க ஓட்டுகளுக்கு பாதிப்பு வருது, பல தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் 3வது இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு வராகி ரிப்போர்ட் சொல்லுது என்கின்றனர். பாமக அன்புமணியும் கட்சி நிர்வாகிகள் கிட்ட 2 நாட்களாக போன் போட்டு விஜயால நம்ம ஓட்டு எதுவும் பிரியுதா, ஐயா அதாவது ராமதாஸ் வேட்பாளர்கள் நம்ம ஓட்டை எவ்வளவு பிரிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு திமுகவுக்கு போற தலித் ஓட்டு தான் விஜய்க்கு போகும், நமக்கு பாதிப்பு இல்லை, களம் சாதகமாகவே இருக்குன்னு நம்பிக்கையா சொல்லி இருக்கிறாரு. ஸ்டாலின், எடப்பாடி, விஜய்னு எல்லாருமே அடுத்த ஆட்சி நம்முடையதுன்னு ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு இல்லையா? மே 4ஆம் தேதி தான் யாரோட நம்பிக்கை ஜெயிச்சதுன்னு தெரியும் என்கின்றனர். ஹாப்பி அக்ஷய திருதியை. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.